வணக்கம் நண்பர்களே, லேர்ன் யுவர் செல்ஃப் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் மேட்லாபில் மேட்ரிக்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்ப்போம். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிற ஒரு வெக்டார் ஆல்ரெடி நான் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பிங்கிறது ஒரு காலம் வெக்டார் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி டிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஒரு அடிஷன், மேட்ரிக்ஸ் அடிஷன் இல்லை வெக்டார் அடிஷன் பண்ணும்போது அதனுடைய மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் வந்து மேட்ச் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எரர் வரும். பிகாஸ் இங்கே வந்து மேட்ரிக்ஸ் டைமென்ஷன்ஸ் மஸ்ட் அக்ரி அப்படின்னு வருது. இப்போ ஏவோட டைமென்ஷன் வேறு, பியோட டைமென்ஷன் வேறு. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா சைஸ் ஆஃப் ஏ, இப்போ சைஸ் ஆஃப் ஏ அப்படின்னு தர்றேன். சைஸ் ஆஃப் ஏ வந்து 1/3 மேட்ரிக்ஸ். ஸோ வெக்டாரும் மேட்ரிக்ஸாக தான் கன்சிடர் பண்ணும் மேட்லாபு. ஸோ ஏ வெக்டாரோட சைஸ் வந்து 1/3. அதுவே சைஸ் ஆஃப் பி வந்து 3/1. ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் டைமென்ஷனும் மேட்ச் ஆகலை. நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே ஈக்குவலாக இல்லாதனால நம்மளால் அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ண முடியாது. ஸோ அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் கம்பல்சரி மேட்ச் ஆகணும். ஸோ இப்போ நான் சிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி டிங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டுமே 3/3 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஆட் பண்ண முடியும், அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நான் சி ப்ளஸ் டி அப்படின்னு தர்றேன் அப்படின்னா உங்களுக்கு சி மேட்ரிக்ஸையும் டி மேட்ரிக்ஸையும் அப்படியே ஆட் பண்ணி நார்மல் மேட்ரிக்ஸ் அடிஷன் தான் ஆன்சர் வரும். இல்லை சி மைனஸ் டி தர்றேன் சப்ட்ராக்ஷனும் நம்ம அதே மாதிரி பண்ண முடியும். ஸோ இது அடிஷன் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன், மேட்ரிக்ஸ் சப்ட்ராக்ஷன். ஸோ அதே தான் வந்து மேட்லாப்லேயும் ஃபாலோ பண்ணுறோம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் போகிறப்ப நார்மல் நம்ம மேத்ஸில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரியே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் மேட்ச் ஆகணும். அது ரெண்டையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்னர் டைமென்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிறது ஒரு வெக்டார், ரோ வெக்டார். இப்போ நான் ஏ இன்ட்டு ஏ மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணுறோம் மேட்லாபில். ஸோ ஏ ஸ்டார் ஏ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எரர் வரும். ஏன்னா ஏவை வந்து ஏவோடையே மல்டிப்ளை பண்ணும்போது இதனுடைய டைமென்ஷன் பார்க்கும்போது 1/3. ஸோ 1/3 1/3. ஸோ இந்த மாதிரி வரும் 1/3 1/3 அப்படின்னு வரும். ஸோ இதில் இன்னர் டைமென்ஷன் அப்படிங்கிறது இது ரெண்டையும் தான் நம்ம இன்னர் டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த இன்னர் டைமென்ஷன் மேட்ச் ஆகலை. ஸோ அதனால் இங்கே எரர் வருது. எரர் என்னென்னு வருதுன்னா இன்னர் மேட்ரிக்ஸ் டைமென்ஷன்ஸ் மஸ்ட் அக்ரி அப்படின்னு வருது. அதனால் இது ரெண்டையும் நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதுவே இப்போ ஏவோட சைஸ் வந்து 1/3, பியோட சைஸ் வந்து 3/1. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் 1/3, செகண்ட் மேட்ரிக்ஸோட டைமென்ஷன் 3/1. ஸோ இதில் இன்னர் டைமென்ஷன் மேட்ச் ஆகுது, 3 மேட்ச் ஆகுது. ஸோ இது ஏ ஸ்டார் பி கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். ஸோ ஏ ஸ்டார் பி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. இல்லை பி ஸ்டார் ஏ கொடுத்தீங்கனாலும் இன்னர் டைமென்ஷன் மேட்ச் ஆகுது, ஸோ மல்டிப்ளை ஆகும். ஸோ அதனால் இதில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு இன்னர் டைமென்ஷன் மேட்ச் ஆகணும். அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு சி மேட்ரிக்ஸ் இருக்குது, டி மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டுமே 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ ரெண்டையும் நம்ம எலமெண்ட் பை எலமெண்ட்டும் மல்டிப்ளை பண்ணலாம், இல்லை நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம். எலமெண்ட் பை எலமெண்ட் எப்படி, அதாவது ஒவ்வொரு ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் அதனுடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும். அதுக்கு நம்ம மேட்லாபில் என்ன பண்ணணும்னா சி டாட் ஸ்டார் டி அப்படின்னு கொடுத்தா போதும். சி டாட் ஸ்டார் டின்னு கொடுத்தா போதும். சி டாட் ஸ்டார் டின்னு கொடுத்தீங்கன்னா இது நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கிடையாது. இது வந்து எலமெண்ட் பை எலமெண்ட் சி மேட்ரிக்ஸையும் டி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணும். அதாவது எலமெண்ட் பை எலமெண்ட் அப்படின்னா இங்கே இருக்கிற 1ஐயும் இங்கே இருக்கிற 3ஐயும் மல்டிப்ளை பண்ணும். அடுத்தது இங்கே இருக்கிற 2ஐயும் இங்கே இருக்கிற 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக மல்டிப்ளை பண்ணும். ஸோ அந்த டாட் வச்சிங்க அப்படின்னா எலமெண்ட் பை எலமெண்ட் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணும். அப்படி இல்லாமல் சி ஸ்டார் டின்னு கொடுத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ அது மேட்ரிக்ஸாக மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது இதே மாதிரி டிவிஷன் பார்ப்போம். ஸோ டிவிஷனில் சிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது, டிங்கிற மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ நான் சி டாட் ஸ்லாஷ் டி அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எலமெண்ட் பை எலமெண்ட் டிவைட் பண்ணும். ஓகே, எலமெண்ட் பை எலமெண்ட் டிவைட் பண்ணும். அதாவது இதில் எப்படி டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா 1
டிவைடட் பை 3. அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வந்திருக்கிற ஆன்சர். அடுத்தது 2 டிவைடட் பை 1, அதுதான் செகண்ட் வந்திருக்கிற ஆன்சர். அந்த மாதிரி எலமெண்ட் பை எலமெண்ட் டிவைட் ஆகுது. ஓகே, அதுவே நீங்கள் C/D அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது மேட்ரிக்ஸ் டிவிஷன். இந்த C/D அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா C மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் D மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவல். C மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஆஃப் D மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ C பை Dன்னு போட்டிங்கனாலும் C இன்ட்டு இன்வர்ஸ் D இன்வர்ஸ்ன்னு போட்டிங்கனாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ இது வந்து ஸ்லாஷ் அப்படிங்கிறது டிவைட் பண்ணும் மேட்ரிக்ஸை. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் டிவைடட் பை செகண்ட் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி டிவைட் பண்ணும். இன்னொரு இதுக்கு பேர் வந்து லெஃப்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம் மேட்லாபில். ரைட் டிவிஷனும் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து C டாட் /D கொடுக்கலாம். இப்போ நான் வந்து Cனா என்ன, Cங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், Dங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். C டாட் /D அப்படின்னா என்ன பண்ணும், ரிவர்ஸில் டிவைட் பண்ணும். அதாவது D டிவைடட் பை Cன்னு அர்த்தம், எலமெண்ட் பை எலமெண்ட். இப்போ 3 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ 3/1 இங்கே 3ன்னு வந்துடுச்சு. அடுத்தது இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 1/2 0.5ன்னு வந்துடுச்சு. அதாவது ரைட் டிவிஷன் அப்படின்னா ரைட் மேட்ரிக்ஸ் டிவைடட் பை லெஃப்ட் மேட்ரிக்ஸ். இங்கே டாட் வச்சுருக்கிறதுனால எலமெண்ட் பை எலமெண்ட் டிவைட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு எகைன் நான் C இருக்குது, D இருக்குது. நான் டாட் வைக்காமல் / கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வருது. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் C இன்ட்டு Dக்கு ஈக்குவல். ஸோ இன்வர்ஸ் ஆஃப் C இன்ட்டு Dன்னு போடுறது ஒன்று தான், C/D அப்படின்னு போடுறது ஒன்று தான். ஸோ அதனால் நார்மலாக டிவிஷன் அப்போ நீங்கள் வந்து ஸ்லாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் வந்து லெஃப்ட் டிவிஷன் இன் மேட்லேப். / யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரைட் டிவிஷன் இன் மேட்லேப். அதே மாதிரி டாட் யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேட்டர், இப்போ C டாட் *Dன்னு போட்டிங்கன்னா எலமெண்ட் பை எலமெண்ட் மல்டிப்ளை ஆகும். C டாட் /Dன்னு போட்டிங்கன்னா எலமெண்ட் பை எலமெண்ட் டிவைட் ஆகும். ஸோ டாட் வைக்கிறது அந்த வேரியேஷன்ஸ் வந்து இந்த மேட்லேபில் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.